திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் காவல்துறையினர் அனுமதி வழங்குவதில்லை என இந்து முன்னணியினர் சார்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் நிலையம் மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றாவிட்டால் அனைத்து மக்களும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள மயானத்தை மாநகராட்சி அமைதியுடன் கழிவுநீர் நிலையம் சுத்திகரிப்பு நிலையம் அமைவது கண்டித்து இந்து முன்னணி சார்பாக கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் டவுன்ஹால் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ், சொக்கம்புதூர் மயானத்தின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தொடர்ந்து மனு அளித்தும் தற்பொழுது வரை எந்தவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் வருங்காலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றாவிட்டால் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் காவல்துறையினர் அனுமதி வழங்குவதில்லை, அதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் இந்து முன்னணியர் குற்றம் சாட்டுகின்றனர். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கடந்த ஒரு மாதமாகவே நம்ம இந்த சொக்கம்புதூர் நம்ம இந்துக்களுடைய மயானம் அங்கே இருக்குது. பல வருஷமாக இந்துக்கள் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மயானத்தை திடீர்னு கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் மாநகராட்சி நிர்வாகம் அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவனன்றக்காக அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை அப்புறப்படுத்தி அந்த புதைக்கப்பட்டிருந்த பிணங்களை அப்புறப்படுத்திட்டு இப்போ அந்த மயானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயமானது இப்போ கட்டுமானமானது வேலை ஆரம்பித்து வந்துட்டுருக்காங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருந்தோம். கடந்த ஒரு 7 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கார்ப்பரேஷன்லேயும் சந்தித்து மனு கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, அது நிறுத்துகிற மாதிரி தெரியல. நம்ம மனு கொடுத்ததுக்கப்புறம் வேலை ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி கோயம்புத்தூரில் நம்ம சுடுகாடுகளை கபலீகரம் பண்ணுற ஐடியாவில் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்குது. இந்த ஒரு சுடுகாடு மட்டும் இல்லாமல் கல்லாமேட்டில் இருக்கிற சுடுகாடு தனியார்னால் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. சுகுணாபுரத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டையும் குப்பை பிரிக்கும் இடமாக மாற்றிருக்குது. அப்படி கோயம்புத்தூரில் பல்வேறு சுடுகாடுகளை இன்றைக்கு அழிக்கும் நோக்கில் கோவை மாநகராட்சி செயல்படுவதை கண்டித்து இன்றைக்கு நாம் மாநகராட்சி முன்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் எழுதி கொடுத்துருந்தோம். இன்றைக்கு பல்வேறு காரணங்களாக இங்கே நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கழிவுநீர் தொட்டியை அகற்றலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சுத்திகரிப்பு நிலையம் அகற்றவில்லைன்னு சொல்லியாச்சுன்னா விரைவில் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி எங்களோட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன்ஜி தலைமையில் மாபெரும் போராட்டமாக இது மாறும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.